Taste Daily. Taste the Daily. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார நேரடி கொள்முதல் நிலையங்களில் சுமார் 30,000 நெல் மூட்டைகள் குடோன்களுக்கு கொண்டு செல்லப்படாமல் தேங்கி கிடப்பதோடு மழையில் நனைந்து சேதமடைவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம். கார்த்திகேயன், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். கும்பகோணம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் முன்பட்ட குறுவை என கோடை சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் நெல்ல அறுவடையை தீவிரமாக செய்து வருகின்றனர். அறுவடை செய்யப்படும் நெல்களை நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கொண்டு வந்து விற்பனை செய்து வருகின்றனர். அப்படி விற்பனை செய்யப்பட்ட நெல்கள் மூட்டை மூட்டைகளாக அங்காங்கே தேங்கி கிடக்கிறது. அங்கு இருக்கிற நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் குடோன்களுக்கு கொண்டு செல்லப்படாமல் தேங்கி இருக்கும் மூட்டைகள் தற்போது இரவு நேரங்களில் பெய்து வரும் மழையினால் நினைந்து வீணாகி வருகிறது. குறிப்பாக கிருஷ்ணாபுரம், அலகாபுத்தூர், செம்மங்குடி, திருநறையூர், நாச்சியார் கோவில், வில்லியரம்பல் போன்ற பல்வேறு கிராமங்களில் உள்ள நேரடி கொள்முதல் நிலையங்களில் இந்த மழையினால் நெல் மூட்டைகள் நினைந்து சேதமாகி வருகிறது. இதனால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். பல கோடி ரூபாய் இதனால் வருவாய் இழப்பு, அரசனுடைய பணம் வீணாக விவசாயிகள் வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன். Taste Daily. Taste the Daily.